வெல்கம் பேக் டு இட்டாச் கேமிங் சேனல் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கைஸ், ஜாம்பி சாமுரை பண்டல் ரிட்டர்ன் வந்திருக்கு. அது இல்லாமல் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கு கைஸ். எங்கிட்ட வந்தப்போ எடுத்துடணும்ல, அதுங்காட்டி ஸ்பின் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்குற எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. 500 சப்ஸ்கிரைப் நிற்கிறதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது கைஸ். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா கிருட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க கைஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? Almighty push. கைஸ் வந்தோடனே கிரிட்டுன்னு ஒரு ஸ்பின் போட்டாச்சு. ஆனால் விழுகிற மாதிரியே போகுது, விழுந்துதான்னு தெரியல கைஸ். மேலே போயிட்டு வருது, பார்ப்போமா கைஸ்? என்ன கைஸ், மேலே விழுகிற மாதிரி போயிட்டு கிரீனாக முடிச்சு விட்டான். 8 டோக்கன் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணிகிட்டே இருப்போம். கிரிட்டுன்னு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 டோக்கன் ஆயிடுச்சு. அதையோ கிரிட்டுன்னு போடுவோம் கைஸ். தரவே மாட்டா கைஸ், எனக்கு தெரியும். கரீனா அகின் ஒரு 72 டைமண்ட் கைஸ், ஒரு டோக்கனோடு சேர்த்தி. நல்லா கிரிட்டுன்னு அழுத்திட்டு ஸ்பின்னை கிளிக்குன்னு ஒரு போட்டு விட்ருவோமா கைஸ். நம்மளை சிறப்பாக முடிச்சு விட்டா கைஸ் கரீனா. இந்த ஸ்பின்னில் 8 டோக்கனாகவே கொடுக்குறேன். அப்படி கொடுத்து நம்ம இப்போ இந்த பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பரவாயில்ல கைஸ். 300 டோக்கனுக்கு கொண்டு வந்தேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பின்னு கைஸ். இதுலேயும் நம்மளை கரீனா பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிச்சு விட்டா கைஸ். எதுவுமே தரமாட்டேங்கிறான் கைஸ். பாருங்க 7 டோக்கன் தான் ப்ளஸ் ஆகிருக்கு. கரீனா செதறோறியாடா, ஐயோ காய்ஸ். நெக்ஸ்ட்டு மறுபடியும் கிரிட்டுன்னு ஒரு 90 டைமண்டை சுற்றி விடுவோமா? காசு கரியாக போகுது கைஸ், அழியுது. சாமராய் பண்டல் கொண்டு வந்து விட்டதுக்கு நல்லா முடிச்சு விட்றானுங்க கிரிட்டுன்னு கைஸ். நான் இது வந்தோடனே ஒரு 5, 6, 7 மணிக்காட சுற்றுறேன் கைஸ். இப்போ தர மாட்டேங்கானு. நான் ஒரு 8 நாள் வெயிட் பண்ணி 10வது நாளில் ஸ்பின் பண்ணியிருக்கோம் கைஸ். இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது கரீனாவோட செயல். பாப்பா மறுபடியும் கிரிட்டு அழுத்திட்டு ஒரு 90 டைமண்ட். சாமராய் பண்டில் தர மாதிரியே போய் அதில் கிளிக் ஆகுது கைஸ். ஆனால் விழ மாட்டேங்குது கைஸ். நானும் பார்க்குறேன் தருவானுங்களான்னு. இன்னும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 200 டோக்கன் வேணும் கைஸ். 2000 டைமண்ட், 2300 டைமண்ட் இருக்குது கைஸ். ஒரு 400 டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேடர் வீலுக்கு அந்த அரவேல நிமிஷம் சுற்றணும். அதுக்கு வச்சுக்க வேண்டியதா கைஸ். ஐடியில் போய் லைக் போட்டு விட்டாச்சு. இதில் போய் கிளிக் பண்ணி பார்ப்போமா? கரீனா எனக்கு இந்த மண்டை தான் கைஸ் வேணும். தனியாக ஒரு 100 டோக்கன் கொடுத்துருந்தாங்கன்னா மண்டையை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பேன். பண்டலில் எடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் இந்த பண்டல் தேவையில்லை கைஸ். கிளியர் கேட்ச் கொடுத்தாச்சு. இப்போ என்னாலும் தருவானான்னு பார்ப்போம். 3 டைம் கிளியர் கேட்ச் கொடுக்கணுன்னு தான் பேச்சு. என்ன பேச்சுனால கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். சரி ஓகே கைஸ், மறுபடியும் 90 டைமண்ட் நல்லா கிரிட்டுன்னு அழுத்திட்டு சர்வரை நல்லா குழப்பும் கைஸ். குழப்பிட்டு நம்ம சாமராய் ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து 90 டைமண்ட் கிளிக்குன்னு போட்டு நல்லா சரன்னு போகுது. ஆனால் ஒன்றுமே தரமாட்டேங்கிறான் கைஸ். கரீனா என்ன கைஸ் இது 9 டோக்கன் ப்ளஸ் ஆகிருக்கு. என்னால் முடியல கைஸ். அப்படியாச்சும் கைஸ் தர சொல்லுங்க கைஸ் கரீனாவுக்கு. நீங்கனாலும் கரீனா நம்பர் இருந்தால் கைஸ், கரீனா நம்பர் இருந்தால் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் உனே. கரீனா குர்ரா, இவனுங்க வேற செய்யலை கொசு மாதிரி இன்வைட் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க. 90 டைமண்ட் கிரிட்டுன்னு 3 போடு கைஸ். 10 டோக்கன் கொடுத்துருக்கான், பரவாயில்ல. இந்த ஸ்பின்னில் 10 டோக்கன். சரி, நான் மறுபடியும் கிரிட்டுன்னு நடத்திட்டு ஒரு 90 டைமண்ட் கரையாக கரைஞ்சிட்டு இருக்குது கைஸ். அங்கே மேலே போடு 6 டோக்கனு. இது சரியில்லை கைஸ், வெரி ராங் ப்ரோ. கரீனா கிரிட்டுன்னு அழுத்திட்டு கைஸ் மறுபடியும் ஒரு 20 ஸ்பின் போட்டு பார்ப்போமா? குர்ரா கரீனா பாண்டலை. ஐயோ ஒரு டோக்கன் கொடுத்து மக்காரு பண்ணுறா கைஸ் கரீனா. சரி கிரிட்டுன்னு அழுத்திட்டு ஒரு 90 டைமண்ட் சோழி முடிஞ்சு 90 டைமண்ட். சரி ஓகே கைஸ், சர்வரை குழப்புன்னு குழப்பிட்டு இதில் ஒரு ஸ்பின்னை போடுமா? 90 டைமண்ட் கிரிட்டுன்னு அழுத்திட்டு அடே கரீனா குறா கருப்பாம்பூச்சி பண்ணல. கிரிட்டுன்னு பார்த்தா இதில் எவ்வளோ டோக்கனு? 7 டோக்கனு. இது சரிப்பட்டு வராது கைஸ் நம்மளுக்கு. நல்லா விட்டாச்சு. மறுபடியும் ஸ்பின் போர்டு ஆரம்பிப்போமா? கிரிட்டுன்னு ஸ்பின் போட்டா கரீனா நம்மளை முடிச்சு விட்டா இருக்கான். ஒன்றுனே தள்ளுறா கைஸ். 8 டோக்கன் கொடுத்துருக்கான். இது பார்த்தீங்கன்னா சரிப்பட்டு வராது போல. ஒன்றுமே தரமாட்டேங்கிறா. சர்வர் கிரிட்டுன்னு குழப்புவோம். சாமுராயா இது வேறு ஏதாச்சும் நான் குழம்பணும் கைஸ். ஏச்சு கரீனா குர்ரா கரீனா கிரிட்டு போடு கைஸ். விழுந்துருச்சு போல. ஐயோ விழுகல கைஸ், வெறும் 6 டோக்கன் கைஸ் முடிஞ்சு கைஸ். 1600 டோக்கன் தான் இருக்குது. கிரிட்டுன்னு ஸ்பின் பண்ணுறா கரீனா.
கரீனா ஸ்பின் பண்ண போகிறேன். கொடுத்துட்றா கரீனா, நான் ஸ்பின் பண்ணுறேன்டா. கிரிட்டு சே காய்ஸ் தரமாட்டேங்கிறா காய்ஸ். வெரி கைஸ் டோக்கன்னாலும் சேர விட்டுன்னு பார்த்து 6,000னே கொடுக்குறா கைஸ். 168 டோக்கன் தான் இருக்குது. இன்னும் கணக்கு படி பார்த்தா 40 இன்னும் வேணும் கைஸ். 140 டோக்கன் போடு கைஸ். 10 டோக்கன் இப்படியே கூறா கரீனா. கைஸ் கிரிட்டுன்னு அழுத்திட்டு மறுபடியும் ஒரு 90 டைமண்ட் போட்டுடுவான். கிரிட்டு கரீனா குரா கரீனா காய்ஸ். செதுறதுல 9 டோக்கன் கொடுத்துருக்காங்க கைஸ். பரவாயில்ல. 1300 டைமண்ட் தான் இருக்குது. கரீனா தருவானா காய்ஸ்? எந்த ஈவெண்ட்டுக்குமே இப்படி கதற விட்டதில்லை கைஸ். சாம்ரா ஈவெண்ட்டு கொள்றாங்க கைஸ். சொத்தை அழிக்கணும். சரி கிரிட்டு ஒரு ஸ்பின் போட்டுருமா? கிரிட்டு நல்லா அழுத்தி போட்டாச்சு. போட்டு 3 டோக்கன் நல்லா அடிச்சிருக்கு. விழுகிற மாதிரியே கம்மி தானே, விழ மாட்டேங்க. மறுபடியும் 9 டோக்கன் கைஸ். 96 இருக்குது. 1600 டைமண்டில் எப்படி வரும் கைஸ்? 100 டோக்கன் வரும். 400 டைமண்ட் அதுக்கு வேணும் கைஸ் நம்மளுக்கு. கரீனா கொடுத்துட்றா. எப்படியோ தெரிஞ்சு போச்சு இந்த கரீனா தேவடி கொடுக்க மாட்டான்னு. சரி மறுபடியும் ஒரு 90 டைமண்ட். நான் நம்பரில் என்ன வாய்ப்பே இல்லை கைஸ். 12 டோக்கனா? எவ்வளோ டோக்கன் கைஸ்? 10 டோக்கன். 2 டோக்கன் கைஸ். 210 டோக்கன். இன்னுமே பண்ண முடியாது கைஸ். 215 டோக்கனு தான் இருக்குது. ஓ மை காட், எதில் ஸ்பின் போட்டாலும் தரமாட்டான் போல கைஸ். கிரிட்டுன்னு ஈவெண்ட்டை குழப்புவோம். ஈவெண்ட்டை ரெட்மூன் பண்டல் வந்ததும் வந்தது, சொத்தளிக்க வேண்டியதாக போச்சு. கிரிட்டுன்னு ஸ்பின் போட்டுமே விழுகலை இப்போ வரைக்கும். பார்த்தீங்கன்னா 1400 டைமண்ட் வரைக்கும் கலியோ நேச்சிரு கைஸ். ஒரு பண்டலையும் கூட தரல. சைடில் இருக்கிற பண்டலும் கூட. சம்பி 41 ஒரு 90 டைமண்ட் போடுவோம். கிரிட்டுன்னு ஒரு ஸ்பின்னு. குர்ரா கரீனா 3 டோக்கன் தரான் கைஸ். சாம்பி சாம்ராய் பண்டல் கைஸ் கொடுப்பானா? அது ஒரு பண்டலை கொடுறான். ஈவெண்ட்டை முடிச்சுட்டு கிளம்புறேன்டா கரீனா. தரமாட்டேங்கிறா கைஸ். 3 டோக்கன் 2 டோக்கன் 1 டோக்கன். நம்மளுக்கு பரவாயில்ல கைஸ். 10 12 9னே கொடுக்குறா கரீனா. நெக்ஸ்ட்டு ஒரு 90 டைமண்ட் கிளிக்கு. தாடா கரீனா தரமாட்டேங்கிறா காய்ஸ். டைமண்ட் வேறு கம்மியாகிட்டே வருது எனக்கு. திக்குன்னு இருக்குது. 800 டைமண்ட் தான் இருக்குது. 400 டைமண்ட் வேறு மிச்சம் வேணும். கரீனா குர்ரா. ஒரு பண்டல்னால் குர்ரா கரீனா. 9 டோக்கன். இது வேலைக்காகாது போல. டே கரீனா குர்ரா போடு கை. சில பண்டல் விழுந்த மாதிரி காமிக்குது. 6 டோக்கன் தான் தரா. பண்டலும் கொடுக்கல கரீனா. நானும் கிரிட்டு நாலு தர. கரீனா தரமாட்டேங்கிறான் காய்ஸ். போடு காய்ஸ். ஒன்றுமே தரல நம்மளுக்கு. வெறும் டோக்கன் 10 டோக்கன். 273 டோக்கன் இருக்குது. 300 டோக்கன் இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்பின் பண்ணால் கொடுப்பானுங்க டோக்கன். பண்டல் தந்தோன்னா ஆகுமே. எனக்கு விளைத்தி ஸ்பின் போடணுமா? வாங்க 300 டோக்கன் வர வரைக்கும் போட்டு தான் ஆனும். தரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. கிரிட்டுன்னு ஸ்பின் பண்ணுவா. 20 டோக்கன் மட்டும்தான் கைஸ். சாமி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததும் போதும், நீ முடிச்சு விட்டதும் போகுது கரீனா. கைஸ் இத்தனை பண்டல் எதுக்கு கைஸ் கொண்டு வந்து வச்சுருக்கான்? ஒரு பண்டலினாலும் ஸ்பின்னிங்கில் கொடுத்துருந்தாங்க கூட எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஒன்றுமே தரல கைஸ். 14 டோக்கன். டைமண்டே காலியாயிட மாட்டேங்குது கைஸ். இப்போ கூட பாருங்கள் டைமண்டே முடியிற கண்டிஷனுக்கு வந்துச்சு. டோக்கன் தாரானா? போடு கைஸ். 16 டோக்கன் தாரானான்னு கேட்குற டோக்கன் கொடுத்துட்டா கைஸ். பண்டல் தான் தர மாட்டேங்க. போடுங்க 302 டோக்கன் வந்துருச்சு. ஓகே கைஸ் பண்டல் எடுத்துருவோமா? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு மேலே சிறப்பான சம்பவம் இதுன்ட்டு சிரிச்சுட்டு போய் எடுத்துருவோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோமா கைஸ்? காய்ஸ் ஓல்டு பண்டல். ஆனால் அழுக விட்டதா கைஸ். எஸ் ஸோ சேட் ஆகி போச்சு. சரி கங்க்ராச்சுலேஷன்ஸ். போடு கைஸ். சாமுராய் பண்டல்னாலே ஒரு மாஸ் தான். இதில் அந்த மண்டை தான் மாசு கைஸ். கைஸ் நம்ம இவ்வளோ நாளாக நம்மளுக்குன்னு ஒரு பண்டல் போடாமல் இருந்தால் இனிமேல் நம்மளுக்குன்னு ஒரு பண்டல் போட்டாடுவோம். ஓகேவா? அதே பண்டல் தான் பர்மனெண்ட்டாக போட்டு ஆட போகிறோம். என்னங்கிறீங்க கைஸ்? இன்னும் இந்த டைமண்ட் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னொரு ஐடியும் இருக்குது. அதில் போய் ஃபேடர்வெலுக்கு அறிவியல் அனிமேஷனுக்கு ஸ்பின் பண்ணிட்டு எதுலேயும் ஸ்பின் பண்ணுவோம். ஓகேவா கைஸ்? இன்னும் இப்போ போகிற பண்டல் தான் கைஸ் இனிமேல் ரெகுலராக போட போகிறது. சாம்ராய் பண்டல் எடுத்தாச்சு. பாடி என்ன இது போட்டுருமா?
நல்லா தான் இருக்குது கைஸ். பேண்ட்டு பன்னியோட பேண்ட் போட்டது சரியாக இருக்கும். ஒயிட் கலர் ஷூ ஓகே. எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது கைஸ். நம்ம பன்னி பேண்ட் போடுவோம், அந்த ரெட் பன்னி இங்கே கைஸ் காணோம். இந்த பன்னி வேண்டாம் கைஸ், அந்த பன்னி தான் செட் ஆகுது. செட் ஆகலை. மண்டைக்கு ஒயிட் போட்டு பார்ப்போம், ஒயிட்டு செட் ஆக மாட்டேங்குது. எங்கே கைஸ் அந்த பேண்ட்டை காணோம். கரீனா தேவை கிடச்சிச்சு. இந்த பண்டல் மாசாக தானே இருக்குது கைஸ். எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், இல்லைன்னா ஏதாச்சும் மாற்றிடுவோம் பண்டலை. ஓகேவா? மறுபடியும் ஸ்பின்னிங் பண்ண போவோமா? கன்னும் கையில் வச்சு பார்ப்போம். சாமுராய் கன்று வைப்போமா கைஸ்? சோட்டா வச்சு பார்ப்போமா? சோட்டா செட் ஆகாது கைஸ். இப்போ சாமுராய் கன்று செட் ஆகுமா, அதை வச்சுருவோம். சாமுராய் கன்று இருக்கல, சாமுராய் கன்று வச்சுருவோம். ஓகே கைஸ், வேறு லெவல். சரி, இப்போ மறுபடி ஸ்பின்னிங் ஹிட்டாச்சு கைஸ். ஃபேடர் வேலுக்கு போய் கிருட்டுன்னு பண்ணி கரீனா அதில் கதறுட்ட மாதிரி 600 டைமண்ட் தாண்டா இருக்குது. இதில் கதறுட்டாத கரீனா தேவடி கரீனா கொடுத்துறா. ஃபஸ்ட்டு 9 டைமண்ட் மங்களகரமாக போட்டுருமா? கிருட்டு நடத்திட்டு போட்டா கைஸ். என்ன தருவான்? ஒன்றும் தர மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் தரல கைஸ், நினச்ச மாதிரி கிருட்டுன்னு. ஃபஸ்ட் 9 டைமண்ட் அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு 190 டைமண்ட். இத்து போனாயிடுத்து தலா கரீனா. யூனிவர்சல் டோக்கன்னால் கொடுத்துருக்கலாம், அதில் போய் சுற்றி பார்ப்போம். கரீனா ஐயோ, இந்த ஸ்கேட் போர்டு எங்கிட்டுக்குறா டேய். ரெட் மூன் அனிமேஷன் கைஸ். நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டே 12 அனிமேஷன் இருக்குது. வெட்டியாக தான் சுற்றிட்டு இருக்குது. சும்மா சுற்றி பார்ப்போம் தந்த கலெக்ஷனுக்காக. லாஸ்ட் ஸ்பின் எனக்கு மேலே போட்டது நம்மளுக்கு கோவிந்தா தான். கரீனா இதில் காமிடா வேலையை. காமிச்சிட்டா கைஸ் அவன் வேலையை சிறப்பாக எல்லாம் ஏன்லேயும் வச்சு நம்மளை இன்றைக்கி தரமாக நிற்கிது. நம்மளுக்கு நாளே சரியில்லை. இதில் போட்டு இதை தந்தானா தருவானா தரமாட்டேன். போக்குறேன் பீஃப் அடிக்க போடும். நம்மளுக்கு ஸ்பின்னை போட்டுருவோம் கைஸ். இதுலேயும் தரமாட்டான். நம்மளை செதற விட்டு முடிச்சு விட்றதே கரீனா வேலையாக வச்சுருக்கான். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். நல்லா சிறப்பாக கரீனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கரீனா. எல்லா ஈவெண்ட்லையும் வச்சு செதற விட்டு முடிச்சு விட்டியே. இங்கே வாருங்க கைஸ், ஒரு ஈவெண்டிங்கோட உருப்படியாக தரவே இல்லை கைஸ். அதுங்காட்டி விட்டாச்சு, மனம் உடச்சி விட்டாங்க கைஸ். நீங்கள் இதுக்கு ஒன்று பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க கைஸ். அதுவே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் சொன்னல இன்னொரு ஐடி இருக்குன்னு, அந்த ஐடிக்கு போய் சுற்றுவோம் கைஸ். அலப்பர் ஸ்டார்டிங் பண்ணிட்டு சுற்றிடுவோமா? அந்த ஐடியில் சுற்றி வந்தாச்சு நம்ம ஐடிக்கு. இது நம்ம ஐடி தான் கைஸ். இதில் ஒரு 308 டைமண்டுக்கு பக்கமாக இருக்குது. இதில் என்ன தருவான்னு கரீனா கடையே கேட்டுருவோம். என்ன சொல்கிறீங்க? கிருட்டுன்னு இதில் பார்த்தீங்கன்னா இப்படி மார்க் போட்டுடும். சரியா, ரிமூவ் பண்ணி விட்டாச்சு கைஸ். கிருட்டுன்னு ஒரு 9 டைமண்ட் போட்டு பார்த்தோம்னா ஒன்றுமே இதுலேயும் தரலின்னு கரீனா விளையாப்போட நூபு குட்டின்னு சொல்லிட்டான். எங்காட்டி நம்ம ஊராட்சி மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனம் உறைஞ்சி டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டார். சரி, மறுபடியும் ஒரு 190 டைமண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் போன ஐட்டு கொடுத்து போடா தம்பி வெளியன்ட்டு சொல்லிட்டார் கைஸ். அதுங்காட்டி நெக்ஸ்ட்டு ஒரு 39 டைமண்ட் கிருட்டுன்னு போடு கைஸ். இந்த டோக்கனை கொடுத்து கரீனா ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டான். அது அப்புறமா சுற்றுவோமா அப்படின்ட்டு ஒரு 69 டைமண்ட் போட்டால் விளையாப்போட நோபுக்குட்டின் கன் கிரியேட்டர் கொடுத்துட்டான். இதுலேயே மனம் உடஞ்சிட்டான் கைஸ். கிருட்டுன்னு இதுக்கு போகிறோமா? 99 டைமண்ட் கைஸ். கிருட்டுன்னு ஐயோ 99 டைமண்ட் கொடுத்தது அவனாச்சும் வாங்குவானா கைஸ்? ஆனால் நான் வாங்குவேன் கைஸ். சரி கைஸ், கிருட்டுன்னு இதுக்கு ஒரு 72 டைமண்ட் ஸ்பின்னு போட்டுருவோம். கிருட்டு கரீனா கூப்பிட்றா. கரீனா பாட்டு ஐடி தான்டா அது. ஒரு 8 டோக்கன் கொடுத்து 39 டோக்கன் கொடுத்து போயிட்டோட தம்பின்னு முடிச்சு விட்டான். நம்மளை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். அலப்பற ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. சரி ஓகே,
இதில் பார்டர் ப்ரெஸ் பண்ணி ஸ்பின் போடுவோமா 20 காலி பண்ணுவோம் காய்ஸ். நம்ம தான் என்னங்கிறீங்க கைஸ்? அதில் வேணா எனக்கு மனசு மாறி விட்டது. எவ்வளோ வேர்ல்டில் போட்டாங்க லக்கு கிடைக்கும்னு எனக்கு ஒரு மைண்டு சொல்லிடுச்சு காய்ஸ். அதுக்காண்டி இதில் கன யூஎம்பி கொடுறான்னு கேட்டால் நம்மளுக்கு ட்ரோனை கொடுத்து போயிட்டு வாடான்ட்டு சொல்லிட்டான். அதுக்காண்டி யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. பிரான்ஸ் அலப்பற ஸ்டார்டிங் ஆகிப்போச்சு. கிரிட்டுன்னு டைமண்டெல்லாம் காலியாது. டேச்சிக்கு மனம் உடஞ்சி விட்டது காய்ஸ். நுடையிறக்கு ஒன்றும் இல்லை. லாஸ்ட் ஸ்பின் இதுலேயும் ஒன்றும் இல்லை காய்ஸ். சரி கைஸ், மறக்காமல் யார் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ அவங்கெல்லாம் நூப்பு இட்டாச்சின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சும்மா தான் கைஸ், ஓகேவா? சரி ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துவீங்களா? மறக்காமல் நூப்பு இட்டாச்சின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. டெய்லி கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக போட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். யூஸ் ஆகும். பின்காலத்தில் இட்டாச்சி பெரிய ஆளாக வருவேன். நான் தான் உங்கள் இட்டாச்சி கைஸ். மறக்காமல் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ இதோட முடியுது. பாய் கைஸ்.